வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பலஞ்சன் பிரணயம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் லவ் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. 40 வயசாயும் கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒருத்தரை வச்சுதான் இந்த படத்தோட கதை இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு நபரு பெரிய பிரேம் நசீரோட ஃபேனா இருப்பாரு. அதாவது மலையாளத்துல ஒரு காலத்துல பெரிய ஆக்டர் தான் பிரேம் நசீர். அவரோட ஃபேனா தான் இவர் இருப்பாரு. இவரை மாதிரியே வெறித்தனமா ஒரு பொண்ணு ஃபேனா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அவரோட படத்தை பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வராங்க. அந்த பொண்ணு டான்ஸ்லாம் கூட ஆடுறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே மோகன் ஒரு பையன் இருக்கான். சந்தோஷமா இவங்க 3 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்ப பையன் மோகனுக்கு 25 வயசு கிட்ட ஆயிருச்சு. இவங்க இன்னமும் பிரேம் நசீரோட ஃபேனா தான் இருப்பாங்க. அவரோட படத்தை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பைக்ல கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்படியே கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த பையன் மோகன் இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு மணின்றவர் கூட தான் போயிட்டு இருக்காரு. இந்த மோகனை பொறுத்த வரைக்கும் கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். பத்திரிகையில தானே கவிதையை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி பத்திரிகை ஆபீஸ்க்கு கவிதை எல்லாம் எழுதி போடுவாரு. அந்த மாதிரி இப்ப போஸ்ட் பாக்ஸ்ல போடுறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. தயங்கி போட்டுறாரு. இப்ப கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு சாமியார் இவரை தடுத்துடுறாரு. ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கீங்க போல, கவலையப்படாதீங்க, அது நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பொண்ணு ஓகே சொல்லுவா, கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தர்ச்சனை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்டு மணி இருக்காருல்ல, அதான் பொண்ணு ஓகே ஆயிடும் சொல்றீங்கல்ல, ஓகே ஆயிடுச்சுன்னா வந்து தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மோகன் கேட்க மாட்டாரு. இப்பயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட காசை தந்துடுறாரு. இப்ப இங்க இருந்து சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட ஃபேமிலி இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணும் காஃபி தரதுக்காக வராங்க. பெருசா இவரை பிடிக்கல போல, இவங்க இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் நின்றுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கிலீஷ் சாரா வேலை பார்க்கறதா சொன்னாங்க. எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் இங்கிலீஷ் சாரா இருக்க மாட்டாரு, மலையாளம் சாரா தான் இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம என்னோட வேலையை விட்டுட்டேன், என்னோட அப்பாவை பாத்துக்கணுன்றதுக்காக தான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சொந்தக்காரங்களோட முகம் மாறிடுது. அப்ப பெரிய சம்பந்தம் இல்ல போல, இதை விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட பொண்ணுக்கும் பெருசா மாப்பிளைய பிடிக்கல. அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணி சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்தே நம்மள பிடிக்கல அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் மணி கூட சோகமா கார்ல போயிட்டு இருக்காரு. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் புரோக்கரா இருப்பாரு. இவர் தான் ஹீரோவை பத்தி தப்பா இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி தப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதனால ஒன்னும் அவங்க வேணான்னு சொல்ல. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா பொண்ணுங்களுக்கு எப்படா பிடிக்கும், ட்ரெஸ் மாசா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி தலையெல்லாம் நல்லா வாரிட்டு வர வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடு, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மணி சொல்லிட்டாரு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹீரோ இருக்காருல, மாசா ஒரு ட்ரெஸ் போடுறாரு. அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே நடந்துட்டு இருக்காரு. இவன் என்ன நம்ம பின்னாடியே நடந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நடந்துட்டு இருக்க அந்த பொண்ணு சட்டுன்னு நின்றுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க, முட்டியை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆஹா ரகடு கேர்ளா இருப்பா போல அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு துணி கடையில வேலை பாக்குறாங்க. அவங்கள கூட்டு போறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இவங்க சேல்ஸ் கேர்ளா தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருப்பாரு. அப்பப்ப டச் எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் மாயாக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த வேலையை விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேலை முடிஞ்சதுனால இந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல, என்னாச்சுன்னு மாயா கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு இருக்கால, வந்தாங்க, அவன் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆளா இருக்கான், எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்ப கூட என் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருந்தான், நான் தான் மிரட்டி அனுப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உன் விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட கேக்குறாங்க. மாயாவோட வீட்டை சேர்ந்தவங்க துபாய் மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்காங்க. அவர் நடுவுல என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் மாயா சொல்லிட்டாங்க. மாயாவோட ஊருக்கு இவங்களும் பஸ்ல வந்துடுறாங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அதே மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க. அப்பாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் வேலைக்கெல்லாம் போல. அப்பா இருக்காருல, அம்மாவோட பர்த்டே கொஞ்ச நாள்ல வரப்போதுமா, நம்ம ஏதாவது கிஃப்ட் மாதிரி வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு கிடைக்கிற சம்பளமே 8000 ரூபாய்ப்பா, அதுல எப்படி கிஃப்ட் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பாவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப இவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பர்த்டே அன்னைக்கு கூட அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி தர முடியல அப்படின்ற மாதிரி மாயா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, பொண்ணு விஷயமா பேசி பாக்குறாரு. ஆனா எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டாங்க. என்னடா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு.
ஹீரோவோட அப்பாவும் இங்கதான் உட்காந்துருக்காரு. ஹீரோவோட அப்பா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்றது போக போக நமக்கு தெரிய வரும். ஹீரோவும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஒரு பொண்ணு தேவை, 8000 ரூபாய் சம்பளம்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. 8000 ரூபாய்க்குலாம் யாரும் வரமாட்டாங்க, குறைஞ்சது 15000 ரூபாய் கேட்பாங்க, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரின் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈரின் அப்பா இருக்கார்ல, ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. புரோக்கர் மணி இருக்கார்ல, இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. புரோக்கர் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கான், 15000 ரூபாய் சம்பளமா, வீட்டு வேலை தான், நீ போறியாமா, ஏன்னா இங்கதான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. சரிப்பா நான் போய் பாக்குறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மாயாவும் ஹீரோவோட வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. மணி சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவோட அப்பா முடியாம இருக்கார்ல, அந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. அவரையும் கவனிச்சுக்கிற வேலையை நமக்கு தந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி லைட்டா பயப்படுறாங்க. நான் வீட்டை மட்டும் தான் கவனிச்சுப்பேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. வீட்டை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி கிச்சனை போய் பாப்போன்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்து கிச்சனை பாக்குறாங்க. ஜென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணதுனால கிச்சன் ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துலயே நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கொஞ்சம் ரூடா பேசுறதுனால இவருமே அப்செட் ஆயிடுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப ரூடா பேசுறாப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. நான் மணி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி மணி கிட்ட பேசுறாரு. ஒரு பொண்ணு வந்தா ஆனா ரொம்ப ரூடா நடந்துக்கிறா, என்ன பண்றது, எனக்கு வேற ஒரு பொண்ணை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வேலைக்கார பொண்ணெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், அதனால இந்த பொண்ணே இருக்கட்டும், அவ ரூட்னஸ் காமிச்சான்னு வச்சுக்கோ, நீயும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, நீ தான் முதலாளி, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்மளே மேனேஜ் பண்ண சொல்லியிருக்காம்பா அப்படின்ற மாதிரி இவரும் அப்பா கிட்ட சொல்றாரு. மாயாக்கு நல்லா சமைக்க தெரியும் போல. இப்ப வெரைட்டியா நிறைய சமைக்கிறாங்க. இப்ப டைனிங் டேபிள்ல சாப்பாடு ரெடின்ற மாதிரி வந்து வச்சிடுறாங்க. என்ன இவ்வளவு வெரைட்டி செஞ்சிருக்கான்னு யோசிக்கிறாரு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா செஞ்சிருக்காங்க. அப்பா எப்பவுமே முழுசா சாப்பிட மாட்டாரு. இப்ப அப்பவே முழுசா சாப்பிட்டு போறாரு. என்ன அப்பவே முழுசா சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. மாயாவோட ஃப்ரெண்ட் அந்த வழியா தான் போவாங்க, அதனால மாயாவை டிராப் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. மாயாவும் ஓனர்ஸ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாரக்குறைய ஃப்ரெண்டு டிராப் பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்டு தானே இவர் பொண்ணு பார்த்தாரு, அதனால இந்த பொண்ணு கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப மாயா இருக்காங்கல்ல, அந்த பெரியவரை காமிச்சிடுறாங்க. பெரியவரோட பையனை பார்க்கலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காருல, அதனால அந்த ஃப்ரெண்டை நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காருல, வேகமா மாயா கிட்ட பேசுறதுக்காக வராரு. பைக்ல இந்த மாதிரி வரது எனக்கு பிடிக்காது, அதுவும் ஹெல்மெட் இல்லாம வரது பிடிக்காதுன்னு சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு நபர் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, அதனால தான் நீங்க பைக்ல வர மாதிரினா இந்த வேலைக்கு வர தேவையில்ல, நீங்க ஆட்டோல வேணா வந்துக்கோங்க, நான் காசு கூட தரேன்னு சொல்றாரு. என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பாவை கவனிச்சுக்கிற வேலையெல்லாம் ஹீரோ தான் பாத்துக்கிறாரு. அப்பாக்கு பென்ஷன் வரும், அதே சமயம் ஹீரோ ஈவினிங் டைம்ல டியூஷன் எடுப்பாரு, அது மூலியமா வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட வராங்கல்ல, இங்கேயே என்னை இறக்கி விட்டுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளியே இறங்கிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவா கவனிக்கிறாரு. பெருசா அதெல்லாம் இவங்க கிட்ட கேட்டுக்க மாட்டாரு. எப்படியும் கல்யாண செலவை மாயா தானே பார்க்கணும், அதனால பேங்க்ல காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மாயா சாப்பாடு ரெடி அப்படின்ற மாதிரி டேபிள்ல வச்சுட்டு போக பாக்குறாங்க. ஏன் போற, நீயும் இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாயா முதல்ல யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. போக போக ஹீரோ இன்னசென்ட் அப்படின்றது மாயாக்கு தெரிஞ்சிருது. அதனால மாயாவும் சாதாரணமா அவர்கிட்ட பேசலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த ஃப்ரெண்டு மணி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வராரு. பார்த்தா 3 பிளேட் போட்டிருக்கிறது தெரியுது. நான் வரது தெரிஞ்சு ஏற்கனவே பிளேட்டை போட்டிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி சாப்பிடறதுக்காக உட்கார்றாரு. அதுக்கப்புறம் தான் மாயாக்காக அந்த பிளேட்டை போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏண்டா வேலைக்காரியை இங்க உட்கார வச்சுதான் சாப்பிட வைப்பியா, இரு நான் அவளை கவனிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிச்சனை நோக்கி வராரு. இப்படிதான் வேலை பார்க்கணும், அப்படிதான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் அப்பா உன்னை பத்தி சொல்லியிருக்காரு, எல்லாத்துலயும் கமிஷன் காசு எதிர்பார்ப்பல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இப்படி வாடுறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு பேசாம வெளியே வந்துடுறாரு. நீ சொன்னது உண்மைதான், இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இவளை வேலையை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவளை அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோ, வேற வேலைக்கார பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அதனால இருக்கட்டும்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஏண்டா நான் சொன்னதை எனக்கே சொல்றியா, ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கோவமா பேசுறாரு. நீ பசி மயக்கத்துல இருக்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. இப்ப கோவத்துல இருக்க ஃப்ரெண்டும் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டவரு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மாயா என்ன சாப்பிட வரலன்னு ஹீரோ பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா மாயா கிச்சன்ல நின்னுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் அங்க வரலன்னு கேக்குறாரு. அவர் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுதான் இருந்தேன்னு சொல்லிட்டாங்க.
அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. மாயாவும் அந்த பொண்ணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்ப மாயாவோட வீட்டுக்கு பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு பாத்தீங்களா, அத பத்திலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா எப்பவுமே பிரேம் நசீர் சம்பந்தப்பட்ட பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப கரண்ட் இல்ல, அதனால ஹீரோவே அந்த பாட்டை பாடுறாரு. ஹீரோ ரொம்ப சுமாரா பாடுறாரு. இது ஹீரோயினுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. என்ன இப்படி பாடிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக அந்த பாட்டை இவ்வளவு டேமேஜ் பண்றீங்க, கொஞ்ச நேரம் பாடாம இருங்கன்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி இவரும் அப்செட் ஆன மாதிரி உட்காந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அப்பா எப்பவுமே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கரண்ட் ரொம்ப நேரமா இல்லல்ல, அதனால தான் அப்பாக்காக பாடினேன், அதை பாடினாதான் அவர் நார்மலா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன், அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் காமிச்சதுல மீதியை நமக்கு காட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் பிரேம் நசீர் படம் பார்க்கறதுக்காக போனாங்கல்ல, பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதுல அம்மா ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. அப்பா இந்த நிலைமைக்கு மாறி இருப்பாரு. 15 வருஷத்துக்கு மேல அப்பா இப்படியே தான் இருக்காரு, யார்கிட்டயுமே பெருசா பேச மாட்டாரு, அவர் சிரிச்சு கூட நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரி மாயாவுக்கும் லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிக்குது. மாயாவும் நான் பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாயா ஈவினிங் டைம் ஒரு துணி கடைக்கு வந்துடுறாங்க. அம்மாக்கு சாரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாரியை பார்த்து எடுத்துடுறாங்க. அம்மா இந்தாங்கன்ற மாதிரி தராங்க. அம்மாவும் சாரியை பார்த்துடுறாங்க. எதுக்காக தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்றேன்னு கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சாரி வாங்கி தந்துட்டாங்கல்ல, அதை பத்திலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ஈரனும் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துபாய் மாப்பிள்ள வந்து பேசுறதா சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து ஒரு பெருசா இவங்க கிட்ட பேச மாட்டாரு. இவங்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பேச ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவர் பெருசா பேசாம ஃபார்முலா மட்டும் பேசுறாரு. வீட்டுல தான் வர சொன்னாங்க, நான் இன்னொரு நாள் பேசுறதுக்காக வரேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கூட கிளம்புறாரு. போகும்போது அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு. என்ன அவன் பார்வை மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப மாயா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்குமே டீ போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எப்ப பாரு எதுக்காக அவருக்கு பாட்டே வச்சிட்டு இருக்கீங்க, அவர் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டலாம்ல, அது மூலியமா அவர் சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும், நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம தான் பாத்துட்டு இருக்காரு. ஆடிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, நீங்களும் வந்து ஆடுங்கன்ற மாதிரி மோகனை கூப்பிடுறாங்க. இப்ப மோகனா அவருக்கு தெரிஞ்சதை ஆடிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நார்மலா பாத்துட்டு இருந்த அப்பா இருக்காருல, நிமிந்து பாக்குறாரு. அதுவும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. இத பாக்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பா இத்தனை வருஷத்துல சிரிச்சிருக்கவே மாட்டாரு. இத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஹீரோ பத்திரிகை ஆபீஸ்க்கு கவிதை அனுப்புவார்ல, அந்த மாதிரி லெட்டர் போடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. வழியிலேயே மணி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு சம்பந்தம் வந்திருக்கு, நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவா சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன லெட்டர் போடலையான்னு மணி கேக்குறாரு. நாளைக்கு போறோம்ல, அப்ப போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஹீரோக்கு பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பி இருக்கிறத பாக்குறாரு. நான் கல்லால கரண்ட் கம்பியை கரெக்டா அடிச்சிட்டேன்னா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள சொல்லிக்கிறாரு. இப்போ ஒரு கல் எடுத்து எய்ம் பண்ணி அடிக்கிறாரு. அது மிஸ் ஆயிருது. என்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்ம இப்படி வச்சு போன்ற மாதிரி வேற மாதிரி யோசிக்கிறாரு. நான் அடிக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கல் எடுத்து ஏடகுடமா போடுறாரு. அப்படி போடும் போது அது கரெக்டா போட்டுருது. சுத்தம் நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன போஸ்ட் பண்றேன்னு போயிட்டு திரும்பி லெட்டரோட வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. இல்ல நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன், அப்ப இதை போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. 25 வயசு இருக்கும் போதே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனதுல அப்பா முடியாம இருந்தாரு பாத்தீங்களா, வரவங்க அப்பாவையும் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துருப்பாங்க. அதனாலயே கல்யாணம் தள்ளி தள்ளி போயிருக்கும். இத பத்திலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தாண்டி நான் அவுட் ஆஃப் ஃபேஷன்ல இருக்கன்ற மாதிரி சில பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாம சைலண்டா உள்ள போறாரு. அந்த துபாய் மாப்பிளையோட வீட்டுல இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க போல. அப்பா மாப்பிள்ள கால் பண்றாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நடுவுல கால் பண்ணிட்டாரு, பெருசா பேச மாட்டாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முதல்ல வரதட்சணை வேணான்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப எதிர்பார்க்கறாங்க போல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, எப்பயுமே போல வேலைக்காக வந்துடுறாங்க. மணி வாசல்ல உட்காந்து இருக்கிறத பாக்குறாங்க. என்னென்ன டீ போட்டு எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் தான் அவங்க மேல கோவமா இருக்காருல்ல, அவங்கள கண்டுக்காத மாதிரி உட்காந்து இருக்காரு. உள்ள வந்து இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோக்காக ஒரு Dress தராங்க. பொண்ணு பார்க்க இந்த Dress போட்டு போங்க, அவுட் ஆஃப் ஃபேஷன் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் Dress வாங்கிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, டீ எல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட தரதுக்காக வந்துடுறாங்க. மாயா மணி கிட்ட விளையாடிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. Dress எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் மணி கிட்ட கேக்குறாரு. அப்ப அந்த Dress பாக்குறாருல, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் நம்பிக்கையோட இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாயாவும் அவர் போட்டு போன துணியெல்லாம் எடுத்து வைக்க போறாங்க. அப்பதான் அவர் லெட்டரை எடுக்காம போயிருக்கிறது தெரிய வருது. என்னதான் கவிதை எழுதியிருக்காரு, நம்ம படிப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி படிக்கிறாங்க.
பொண்ணு பாக்குற இடத்துல என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு எதுவுமே சொல்லல, இதுவும் நடக்காது போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல வீட்டுல தான் யோசிச்சு சொல்றதா சொல்றாங்கல்ல, கண்டிப்பா கால் வரும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவர்கிட்ட சொல்லிட்டு இறங்கிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் அவங்க ரெண்டு பேருமே வெளியே உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. என்ன இங்க வந்து உட்காந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. அப்பதான் அப்பா கிளீன் ஷேவ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. இவங்க தான் பண்ணி விட்டுருக்காங்க, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வழக்கம் போலதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாயா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பேங்க்ல இருந்து காசு எடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பேங்க்ல காசு எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப சேர்த்து வச்ச காசெல்லாம் மொத்தமா எடுத்துடுறாங்க. மறுநாள் வேலை பார்த்துட்டு இருக்க மாயா இருக்காங்கல்ல, அவர் எழுதி வச்ச கவிதையை பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்காங்க. கவிதையை நீங்க எப்ப படிச்சீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நேத்து தான் படிச்சேன், கவிதைலாம் நல்லா தானே இருக்கு, எதனால நாளிதழ்ல வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் பெட்டரா தேவை போல, அதனால தான் வெளியிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதை விட மோசமான கவிதை எல்லாம் மேகசீன்ல வந்து நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கவிதையை நான் ஒரு பாட்டா பாடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாடுங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, அந்த கவிதையெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த பாட்டெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஈருக்கு பெருசா இவங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் வந்திருக்காது. இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கும் போதுதான் லைட்டா இவருக்கு ஃபீலிங் வருது. அவங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிளம்பும் போதெல்லாம் எப்பவுமே பார்க்க மாட்டாரு. இப்ப அவங்க கிளம்பும் போது கூட பார்த்துட்டு இருக்காரு. மறுநாள் காலையில ஆயிருது. அவங்க வரத பார்க்கணுன்ற மாதிரி இவரும் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் கிராஸ் பண்ணி போறாங்க. இவங்க வரவே இல்ல. என்ன ஃப்ரெண்டு கூட வரலையான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வாசல்ல வந்து அவங்களுக்காக வெயிட் பண்றாரு. பார்த்தா அவங்க வர மாதிரியே தெரியல. அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அதனால தான் அவங்க வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாமே ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் இப்பதான் சேவிங்ஸ் எடுத்தேன், அது எல்லாமே செலவாயிட்டு இருக்கு. எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் ஒரே ஒரு பிரச்சனை தான், கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்ப்போம், அது எல்லாம் மெடிக்கல் அமௌண்ட்டா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதல் சொல்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்களுக்கு கையில காசு தராரு. இவங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ எப்பவுமே ரொம்ப ஸ்வீட்டா தான் நடந்துப்பாரு. ஹீரோனுக்குமே லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப அப்பவும் தம்பியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் வந்து காசு தந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பவும் இவர் நல்ல டைப் தானான்னு கேக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செய்யற இடத்துல ஓனருங்களாம் மோசமா நடந்திருப்பாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் இப்படி கேக்குறாரு. இவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட இவங்களும் சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஹீரோ ஹீரோயினை பெருசா மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவங்க வரத இந்த 2-3 நாள் தான் ரொம்ப மிஸ் பண்றாரு. சரி கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. ஹீரோனும் கால் வரத பாக்குறாங்க. நீங்க படுங்கம்மா, நான் வந்துடுறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. இவரை என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சரி எப்ப நீங்க வருவீங்கன்னு கேக்குறாரு. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டியும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பேச முடியல. இவங்களுமே என்ன சொல்ல போறாருன்னு கேக்குறாங்க. ஆனா எதுவுமே பேசாம அவர் ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருது. இத பத்தி எல்லாம் மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிளைய பாத்திருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுதான் எனக்கு உறுத்தலா இருக்கு, என்னால எதுவுமே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு, நான் வேணா அதை கெடுத்து விட்டுறவா அப்படின்ற மாதிரி மணி கேட்கிறாரு. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க போல. நீங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தள்ளி வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லான்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சவங்களோட மனசு மாறிடுது. சொல்லாம நிறுத்திடுறாங்க. எதையோ சொல்ல வந்தல, சொல்லுன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அவர் பேசுறதுக்கு வர சொல்லியிருக்காரு, நான் பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த துபாய் மாப்பிள்ள தான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 3 வருஷத்துக்கு மேல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ரிலேஷன்ஷிப்பா, இன்னமும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பையனோட போட்டோவை காட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நபர் இவர் கூட வந்தாரு பாத்தீங்களா, அந்த பையனோட போட்டோவை தான் காட்டுறாரு. இவர் கேன்றது இப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்கல்ல, அதனால இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது நடக்கலனாலும் ஓகேன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால சோகமா வந்தவங்க சடனா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் பக்கத்து வீட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனும் இந்த அண்ணனோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவர் சட்டுன்னு பேரை சொல்லிடுறாரு. ஐயோ அவசரப்பட்டு பேரை சொல்லிட்டுமேன்னு யோசிக்கிறாரு.
ஏன்னா இந்த அண்ணன் தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா பொய் சொல்லி வச்சிருப்பாரு. அப்ப என்கிட்ட பொய் தான் சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அது சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இவர் உள்ளுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணிருக்காங்க, உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறதா சொல்லியிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹா அந்த ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்க கிட்ட ஏத்துக்கிறாரு. அந்த துபாய் மாப்பிள்ள கேன்சல் ஆயிட்டார்ல, அதனால இவங்க வழி கிளியர் ஆயிருது. நீ வேணா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டோட பையன் பேசுறான். இவரும் நார்மலா அந்த ஃப்ரெண்டோட பையன் கிட்ட பேசுறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் ஒரே வயசு தான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு 15 வயசுல ஒரு பையன் இருக்கான். இப்பதான் ஹீரோ இவரோட வயசை பத்தி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு 25 வயசு கூட ஆகல, எனக்கு என்னமோ இது சரியா படல, என்னோட ஆசைக்காக அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீ பேசாதன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் பேசி பாக்குறேன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. நான் தான் பேசாதன்னு சொல்றேன்ல, இதை இதோட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுமே நிச்சயதார்த்தத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் மாயா வராங்க. இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு, நான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறதா சொன்னேன்ல, இங்க வர சொல்லியிருக்கேன், வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தைரியமா வந்துடலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்தாங்க கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட தர்றாரு. இவங்க ஏற்கனவே இவர்கிட்ட கோவப்பட்டு பேசினதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. இவரும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாயா இருக்காங்கல்ல, இவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. போக போக தான் இந்த விஷயத்த நோட் பண்றாரு. என்ன பின்னாடி வந்துட்டு இருக்கா, இவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் லைட்டா யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஈக்குவலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கார்ல கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அப்புறம் தான் ஹீரோ பைக்ல வந்திருக்காருன்னு தெரிய வருது. அப்பாவோ அம்மாவோ இந்த பைக்ல தான் போயிருப்பாங்க. அந்த ஞாபகமா இந்த பைக்கை இவர் வச்சிருப்பாரு. இப்ப பைக்ல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏறி உட்காந்து கிளம்புறாரு. இவங்களுமே பின்னாடி உட்காந்து இவர் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, அவர் தோல்ல கைய வைக்கிறாங்க. சோ அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டீ கடையில உட்காந்துருக்க மணி கவனிச்சிடுறாரு. எப்படியோ செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு சாமியார் ஹீரோ கிட்ட பேசினார்ல, அவருமே இதை கவனிச்சிடுறாரு. நான் சொன்ன மாதிரியே செட் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ நீ எப்ப சொன்ன, எப்ப நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மணி முறைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா போறதை காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.